புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தொழில் சார்ந்த இல்லை நிறுவனம் சார்ந்த உளவியல் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். பொதுவாகவே இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், இல்லை கார்ப்பரேட்டாக இருக்கலாம், இல்லை கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வீடாக கூட இருக்கலாம். ஸோ இதிலெல்லாம் என்ன யாரை சந்திக்கிறோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நம்ம மனிதர்களை சந்திக்கிறோம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உளவியல் சார்ந்து எல்லாருமே யுனிக் அப்படின்னா அவங்கக்கிட்டன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. தனித்தன்மை இருக்குதா இல்லையா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த யுனிக் இந்த தனித்தன்மை அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா, ஒரு எபிலிட்டி, ஒரு கேலிபர், ஒரு பொட்டன்ஷியல், ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு கெப்பாசிட்டி, இதெல்லாம் சேர்ந்தது தான் யுனிக் கேப்பபிலிட்டிஸ், தனிப்பட்டது இருக்குது. இது எல்லார்கிட்டையும் இருக்குது. அலோக்கியெல்லாம் சொல்ல போனால் யாரும் அறிவு இல்லாமலாம் இல்லை, எல்லார்கிட்டையும் இருக்குது. அறிவுன்னா என்ன, மனம் என்ன அப்படின்னு ஒரு உளவியல் நம்ம தொழில் சார்ந்து பேசும்போது எல்லாருக்கும் பிரெயின் இருக்குது. பட் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், அந்த யூட்டிலைஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும். அது வெற்றியாளர் ஆவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய ப்ரொமோஷனில் மேலே போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். அதுக்கு என்ன வேணும், இருக்கக்கூடாது எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருக்கலாம், யாருனா இருக்கலாம், கம்பெனியில் இல்லை வீட்டில். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னா, எல்லார்ட்டையுமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளங்கள் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வளங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸோ எல்லாத்துக்கும் காரணம், நான் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். நான் ஏன் அது சடவு ஏற்படுது, என்னுடைய முன்னேற்றத்தை தடை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ரைட்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த ரிசோர்ஸஸுக்கும் போது முதல்ல எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எல்லோரும் என் கவுன்சிலிங் வரும்பொழுது, கன்சல்டிங் ரூமுக்கு வரும்பொழுது எல்லோரும் மனசுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, என்னை சின்ன வயசு எல்லோரும் முட்டாள் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அடுத்தவங்க சொன்னதுனால நான் ஒரு முட்டாளாக முடியாது. உங்களுக்கு ரிசோர்ஸஸ், உங்களுடைய பிரெயின் பவர் இருக்குது, அதை பயன்படுத்தணும். பிரெயின் வந்தாச்சுனாலே 2 பார்ட், ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின், லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சார் இருக்கிறது ஒரு மூளை, இப்போ நீங்கள் 2ன்ட்டீங்களே சார்னா, 2 பார்ட்டு, ஒரு மூளை தான் 2 பார்ட்டு. இந்த 2 பார்ட்டு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, இது ரைட் பிரெயின் 19 வேலை பண்ணுது, லெஃப்ட் பிரெயின் 19 வேலைகள் பண்ணுது. அது நீங்கள் உதாரணமாக உங்கள் கூகுளில் மொபைலில் போட்டு பார்த்தீங்க, சர்ச்சில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது 19 என்னது, அது 19 என்னதுன்ட்டு. ஸோ பொதுவாக இந்த 2 பகுதியுமே சரியாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி காணப்படும். ஸோ அது 2க்கும் தெரியணும். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் என்றைக்காவது டைம் கிடைக்கும் பொழுது சர்ச்சில் போய் பாருங்கள், பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் crore கணக்கில் சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும். ஹவு டு ஆக்டிவேட் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு இருக்கும். சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, இப்படி சொல்லி பார்க்குறேன், நீங்கள் எங்கே நேரம் கிடைக்குதோ அங்கே பண்ணி பாருங்கள். உட்கார்ந்துருக்கும் போது வலது கால் நீட்டிக்கோங்க, வலது கால் நீட்டிட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் வலது காலை. அதே நேரத்தில் வலது கையில் கை மேலே எடுத்துகிட்டு நம்பர் 6 அப்படின்னு போடுங்க. 2ம் ஒரே நேரத்தில் செய்ய முடிஞ்சால் நீங்கள் கை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள், வருமானா மோஸ்ட் அது பேருக்கு வராது. காரணம் என்னென்னா, வலது பக்க மூளை கிளாக் வைஸ் ரொட்டேஷனும் இடது பக்க மூளை ஆன்டி கிளாக் ரொட்டேஷனும் பழகிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னா, ஆஸ் அ உளவியல் நிபுணர் நான் சொல்யூஷன் கொடுக்கணும். ஏன்னா ப்ராப்ளத்தை எல்லோரும் பேசுவாங்க, நமக்கெல்லாம் நல்லா தெரியும், எல்லோரும் ஒத்துக்குவீங்க. தீர்வு இல்லாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. 1. 2வது, நான் அடிஷ்னலாக என்ன போடுவேன்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை, மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். நம்ம மல்டிபிளாக திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா மல்டிபிள் சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வலது கால் நீட்டிக்கோங்க, கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். வலது கை வந்து என்ன பண்ணணுன்னா, இதில் நீங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட். எப்படி பண்ணணுன்னா, நடுவுலேருந்து ஆரம்பிங்க, அப்படியே கீழே போங்க, அப்படியே மேலே போட்டு பாருங்கள், 2 வந்துடும். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ நம்ம எப்போவுமே முடிந்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி, சொல்யூஷன் ஓரியன்டாக நம்முடைய நடத்தைகளையும் நம்ம தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய அடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாக தான் அமையும். தேங்க்யூ.